எல்லோருக்கும் தெரிய போகிறது. உங்களுடைய மைத்துனிக்கு. அவள் சம்மதிப்பாளா என்ற சந்தேகம். சம்மதிக்க வேண்டும். அவ்வளவும் தங்கத்தில் மயாத அங்கையும் உண்டோ? அது சரி. இனிமேல் தாமதிக்க கூடாது. பட்டம் சூட்டுவதற்குரிய எல்லா நிகழ்ச்சிகளும் தொடங்கிவிடும். அதற்கு முன்பே அவன் கதை முடிந்துவிட வேண்டும். नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्मांगरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगंबराय तस्मै नकाराय नमः। मंदाकिनी सलिल चंदन चर्चिताय नंदीश्वर प्रमथनाथ महेश्वराय मंदार पुष्प बहुपुष्प सुपूजिताय तस्मै मकाराय नमः शिवाय। शिवाय गौरी वदनाब्ज वृंदसूराय दक्षाध्वर नाशनाय श्रीनीलकंठाय वृषध्वजाय तस्मै शिकाराय नमः शिवाय। वसिष्ठ कुंभोद्भव गौतमार्य मुनीन्द्र देवार्चित शेखराय चंद्रार्क वैश्वानर लोचनाय तस्मै वकाराय नमः शिवाय। यक्षस्वरूपाय जडाधराय पिनाकहस्ताय सनातनाय दिव्याय देवाय दिगंबराय तस्मै यकाराय नमः शिवाय। நீ எனக்காக தந்த என் முதல் குழந்தை அல்லவா மணிகண்டன்? அம்மைந்தன் இப்படி கிடப்பது கண்டு என் நெஞ்சு துடிக்கிறது. பகவானே, என்னுடைய உயிரை எடுத்துக்கொண்டாவது என் மணிகண்டனை காப்பாற்று. ஜெகதீஸ்வரா, இல்லையானால் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். பரமேஸ்வரா.
அம்மா அம்மா மைந்தா மணிகண்டா, குழந்தை பிழைத்து விட்டார். குழந்தை பிழைத்து விட்டார். குழந்தை பிழைத்து விட்டாரா? பகவானே, உனக்கு எத்தனை கருணை! தினமும் கைலாசநாதனை பூஜிக்கும் நமக்கு என்றும் எந்த துன்பமும் வராது. பரமேஸ்வரா, திரை சூடிய பெருமானே, சம்போ மகாதேவா. தந்தையே, மணிகண்டா, என் மைந்தா, இளவரசே, எங்களை காப்பாற்றுங்கள். எங்கள் பொருட்களை எல்லாம் வாவரும் ஆட்களும் கொள்ளையடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். வாழ்வதற்கு வழியே இல்லை. வீரம்! இதுவரை நாம் இப்படிப்பட்ட ஒரு வீர இளைஞனை கண்டதே இல்லை. நீங்கள் யார்? என் பேர் மணிகண்டன். நான் தான். கேட்டிருக்கிறேன். கொள்ளைக்காரன் வாவர். பலே, வேஷ். வாவர் கொள்ளையடித்ததில்லை, கொலை செய்ததில்லை. ஏன் செய்தேன் என்று கேளுங்கள். உதயணனும் மரபரப்படையும் செய்ய வைத்தார். இந்த நாட்டில் கொள்ளையும் கொலையும் நடக்காதிருக்கத்தான் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை. கரிமலை கோட்டை கல்வன் உதயணன், அவனோடு நமக்கு தீராத பகை உண்டு. அவன்தான் என் மனைவியை கொன்றவன். ஆனால் வாவர் அக்கிரமத்தை அக்கிரமத்தால் அழிக்கக்கூடாது. சில சமயம் நியாயமா வாழெடுத்து வெட்ட நேரும் போது வாதங்கள் செய்தால் போதுமா? இருந்தாலும் ரத்தத்துக்கு ரத்தம் என்ற முடிவு முறையல்ல. உங்களுடைய பிராணங்களிலே தெய்வங்கள் கொடியவரை கொன்ற கதைகள் இல்லையா? நேர்மையற்ற கொடியவர்களை கொன்று தர்மங்களை காக்க தெய்வங்களும் கொலை செய்யவில்லையா? கொல்லாமல் வரவேற்று வேதம் ஓதினால் பகை தீர்மா? வெட்ட வேண்டிய பூதத்துக்கு வேதம் சொல்வது நியாயமில்லை. வாவர், உங்களை பற்றி கேள்விப்பட்டது சரியல்ல என்று தோன்றுகிறது. என்னை உணர்ந்து கொள்ளாதவர்கள் 1000 பேசுவார்கள். நேர்மையான உள்ளத்துடன் படைத்தவனை மறக்காமல் தர்மத்துக்காக போராட வேண்டும். நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் தான் நமக்கு ஆண்டவன் தரும் கைமாறு. நான் படித்த பாடம். வாவரே, இனிமேல் நீங்கள் எனக்கு தோழன். நாம் ஒன்றாக பணிபுரிவோம். தங்களை காணப் பெற்றதில் மனமார்ந்த மகிழ்ச்சி. பெற்றெடுத்தவர்கள் யார்? இது ஒன்றும் யாருக்குமே தெரியாது. காட்டில் கிடைத்த அந்த சிறுவன் நாடாழ்வதான். அதை அனுமதித்தால் தங்கள் வயிற்றில் பிறந்த செல்வம் அவன் அல்லவா ஆள வேண்டும்? மணிகண்டனும் எனக்கு மகனை போலத்தானே. அரசியாரு, அவனுடைய உண்மையான குணம் இப்போது தெரியாது. ஆட்சி கிடைத்து விட்டால் அதன் பிறகு தெரியும் அவனுக்குள்ள சுபாவம். தங்களையும் தங்கள் மைந்தனையும் துரத்த மாட்டான் என்று எப்படி சொல்வது? மணிகண்டன் அப்படி செய்வானா? அன்பாக பாம்பு குட்டியை நாம் கையில் எடுத்து ஆசையாக பாலூட்டலாம். பாம்பு வளர்ந்து விட்டால் அதுபோல இப்போது மணிகண்டன் குழந்தையானதால் எல்லாருக்கும் பாசம் இருக்கும். என்ன இருந்தாலும் காட்டில் கிடைத்தது கொள்ளையன் குழந்தை இல்லை என்று யார் சொல்லக்கூடும்? ராஜ்யமும் பதவியும் கிடைத்தால் அவருடைய பெற்றோர் வராமல் இருப்பாரோ? வந்தால் அவர்களிடத்தில் அன்பை காட்டுவானா அல்லது தங்களிடத்திலா? ஏற்பாடெல்லாம் மன்னர் பிரான் செய்து விட்டாரே. ஏற்பாடெல்லாம் முடிந்தாலும்